Hello friends, welcome to Kitchen to Plate. ஒரு பவுலில் 4 பேரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. இது கூட 50 கிராம் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க. கருப்பு காஞ்ச திராட்சை இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச நட்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் முங்குற அளவு கிரேப் ஜூஸ் சேர்த்துட்டு இதை தட்டு போட்டு மூடி ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுருங்க. ஒரு 4 நாள் போல் ஆகட்டும். நல்ல சோக்கான ட்ரை ஃப்ரூட்ஸை இந்த மாதிரி வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா ஜலிச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 இன்ச்சு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 1 இன்ச்சு சுக்கு இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நைஸாக அரையறதுக்காக இது கூட 10லேருந்து 15 பனகல்கண்டை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. எந்த பேனில் பேக் பண்ண போகிறோமோ அதில் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. பழுத்த நார்த்தங்காயோட தோலை இந்த மாதிரி சீவிக்கோங்க. ஜென்ரலாக ஆரஞ்சு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் கிடைக்கிற நார்த்தங்காயை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் சாஃப்டான எண்ணெயும் 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பனகல்கண்டு ஸ்பைஸ் மிக்ஸு 1 கப்பு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கலர் சேஞ்ச் ஆன உடனே 1/2 கப்பு வெள்ளை சர்க்கரையை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் உருகின உடனே இதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டார்க் ப்ரௌன் கலர் கொடுக்கும். இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. பனகல்கண்டு வெள்ளை சர்க்கரை பாகை ஒரு வடிகட்டியில் சேர்த்து ஸ்மூத்தாக பாகு பிரிகிற மாதிரி எந்த இம்பியூரிட்டிஸும் இல்லாமல் பிரிச்சுக்கோங்க. இது கூட 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம துருவி வச்ச நார்த்தங்காய் தோல் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வடிகட்டி வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸை இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 லெமனை நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கோதுமை மாவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் அண்ட் ஃபோல்ட் டெக்னிக்கில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. மாவு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடுச்சுன்னா கேக் பேக் ஆகாது. ஒரு பெரிய குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் அடியில் உப்பு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அது மேலே ஸ்டாண்டுக்காக ஒரு பாத்திரத்தை கவுத்துக்கலாம். கேஸ் கட்டையும் விசிலையும் எடுத்துருங்க. குக்கரை மூடிட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுக்கோங்க. இதுலேருந்து எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கோதுமை மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கேக் மிக்சரை இதில் சேர்த்து லைட்டாக தட்டிக்கோங்க. நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்ச குக்கரில் இதை வச்சுட்டு மூடி சிம்லேயே 1 மணி நேரம் விட்டுடுங்க. 1 மணி நேரம்க்கு அப்புறம் பேக் ஆகிடுச்சான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டூத்பிக்கோ இல்லை கத்தியோ நடுவு பகுதியில் விட்டு பாருங்கள். எதுவும் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கேக் பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் சைட்லேருந்து கீறி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக கேக் வெளில வந்துடும். அவ்வளோதான், நம்ம கிறிஸ்துமஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.